வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் வெள்ளை சோள பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: வெள்ளை சோளம் 1 கப் 250 ml, இட்லி அரிசி 1/4 கப் 60 ml, கம்பு 1/4 கப் 60 ml, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து இந்த டேபிள் ஸ்பூனால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் வெள்ளைச்சோளம், கம்பு போட்டு நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க, நல்லா ஊறிட்டுருக்கட்டும். ஒரு 6 மணி நேரம் மூடி போட்டு மூடிடலாம். இது ஊறிட்டுருக்கட்டும். இன்னொரு பவுலில் இட்லி அரிசி, உளுந்து, வெந்தயம் இதை ஊற வைக்க வேண்டாம், இதை மூடி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. 6 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம காட்டன் துணியில் போட்டுக்கலாம். இது 24 மணி நேரம் நான் முளைக்கட்ட விட்டேன். 48 மணி நேரம் கூட நீங்கள் முளைக்கட்டி விடலாம். இதை எல்லா பக்கமும் டைட் பண்ணிவிட்டு நம்ம சில்வர் பாக்ஸில் போட்டுக்கலாம். இது அப்பப்போ தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். வெட்டாக இருக்கணும். ட்ரையாக இருந்தாலும் முளை சீக்கிரம் வராது. இந்த மாதிரி செராமிக் பிளேட் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா முளை விட்டுருக்கு. இட்லி அரிசி, வெந்தயம், உளுந்து 2-3 டைம் நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் 2 மணி நேரம். சோளம் முளை கட்டின பிறகு தான் இது பண்ணணும். அது ஆகிறதுக்கு 1 நாள் ஆகும். அதனால் அதுக்கப்புறம் நம்ம இது ஊற வச்சா போதும். 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே தண்ணி இருக்குது, அதனால் இந்த தண்ணியே போதும். இப்போ பவுலில் ஊற்றிடலாம். அடுத்தது முளை கட்டின சோளமும் கம்பும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இதையும் பவுலில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பணியாரத்துக்கு மாவு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மாவை. இப்போ இது புளிக்கணும். 6-8 மணி நேரம் ஆகும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு நம்ம உப்பு போடலை முதல்ல, அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மாவு கெட்டியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பாத்துக்கு இருக்கணும். இப்போ பணியாரத்துக்கு தாளித்து கொட்டிடலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்து பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அது கொஞ்சம் பொன்னிறம் ஆகணும். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்தா சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம். வதக்கி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. பனியாரக்கல்ல 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எல்லா குழியிலையும். இது எண்ணெய் காயட்டும். காஞ்சோடனே நம்ம மாவு ஊற்றிடலாம். பாருங்கள், காஞ்சிருச்சு. இப்போ மாவு ஊற்றிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா உள்ளெல்லாம் வேகாது. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. லைட் ப்ரௌன் ஆகணும் ஒரு சைடு. நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா வேகட்டும். இந்த மாவில் தோசையும் ஊற்றிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. மறுபடியும் ஒரு டைம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும் 2 பக்கமும். இப்போ வெந்துருச்சா இல்லையான்ட்டு ஒரு குச்சி வச்சு குத்தி பார்க்கலாம். உள்ளே மாவு இல்லை, ஒட்டலை அப்படின்னா வெந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், மாவு எதுவுமே ஒட்டலை. பனியாரெல்லாம் வெந்துருச்சு, எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற மாவு இது மாதிரி ஊற்றிக்கலாம். சட்னி, சாம்பார், மட்டன் குழம்பு எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். சுவையான வெள்ளை சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.